நேற்று ஃபுல்லாக கண்டென்ட் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் அப்படின்னு வச்சிட்டோம்னா, இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ப்ரோமோலலாம் ஆக்கிரமிச்சு நிற்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி எனப்படும் பாரு அவங்க தான். ஸோ இப்போ வந்து அவங்க பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னே சுபிக்ஷாவுக்கும் அவங்களுக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல எடுத்தோன்னே வந்து சுபிக்ஷா வந்து கண்ணாடி போடலையாக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த துடைக்கும் போது வந்து ஒழுங்காக துடைக்கலன்ட்டு. உடனே வந்து இந்த மாதிரி அக்கறையாக பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத, முதுகு வலியான்னு கேட்குற, அப்புறம் வந்து அக்கா அக்கான்னு பேசிட்டே வந்து என்னை வந்து என்ன விளையாடுறியா, ப்ளே பண்ணுறியா, என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டே எனக்கு பிடிக்காது, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்போவே வந்து சுபிக்ஷா கிட்ட கோவப்படுறாங்க. இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து பெருசாக பெருசாக இவங்க எல்லாரும் சுபிக்ஷா, அரோரா, அதுக்கப்புறம் வந்து வியனா, இவங்க எல்லாருமே தானே வந்து அப்புறம் ரம்யா, இவங்க எல்லாரும் தான் வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்க இப்படி தான் நடந்துக்கணும், நீங்கள் இப்படி தான் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்வதிக்கு இன்னும் கோவம் வந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நான் வந்து இந்த வீட்டிலலாம் வந்து கூட்ட மாட்டேன், இனிமேல் இந்த வேலை செய்ய மாட்டேன், நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஆனால் இவங்க வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் தேவை, உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பிவிடுங்க, எங்களுக்கு பார்வதியே தான் வேணும்னு சொல்லி இந்த சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியில் சொல்ல, உங்களால் முடிஞ்சால் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போய்க்கவங்கிறாங்க அப்படிங்கிறாரு பிரவீன். உடனே வந்து நான் கூட சாரி கூட கேட்டுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு தான் சொன்னேன், ஆனால் வந்து அவங்க இப்படி திமிரா பேசுகிறாங்க அப்படிங்கும் பொழுதே பார்வதி திருப்பி ஓவராக பேச ஆரம்பிக்க பார்வதியும் சுபிக்ஷாவும் திருப்பி சண்டை போட்டுக்கிறாங்க. செகண்ட் ப்ரோமோலையும் சரி, தேர்ட் ப்ரோமோலையும் சரி. இதில் நிறைய பேர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து பார்வதி, திவாகர் இவங்கெல்லாம் வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த கதையே வந்து போர் அடிக்கும், இந்த சீசன் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே வந்து யார் பெஸ்ட் கண்டஸ்டன்ட்னு பிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. முன்னெல்லாம் ஒரு வாரத்தையே நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம், இப்போ அது முடியாமல் இருக்குது. அதில் கண்டென்ட் கொடுக்குறவங்களையும் வெளில அனுப்பிட முடியுமா? அதனால் பார்வதி பண்ணுறதான் கொஞ்சம் பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் போக போக டாஸ்கில் நடக்கிற விஷயங்களில் கண்டென்ட்டெல்லாம் வந்துடும். ஆனால் சில சமயங்களில் பார்வதி வேணுனே தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. சர்வைவர் அப்படிங்கிற ஷோவும் பார்த்துருந்தீங்கன்னா, அங்கே பார்த்துட்டு இங்கே வரும்பொழுது ஓகே பார்வதி வந்து அவங்களோட இயல்பாக தான் இருக்காங்க, ஆனால் அந்த இயல்பு எல்லாத்துக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு விஷயம் வந்து இன்றைக்கி லைவில் நடந்துச்சு. ஏன்னா வந்து விக்ரம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த டேங்க் பக்கத்தில் நின்று சபரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே திவாகரும் பார்வதியும் வராங்க. வந்துட்டு பார்வதி வந்து ஏதோ பேசி தண்ணியெல்லாம் பிடிச்சி கிளம்பி போகும்பொழுது பார்வதி வந்து எல்லாரும் இங்கே இருக்கோம், கேமராவை மறைச்சிட்டு நிற்காத, நின்றுனா இப்போ எங்களையும் கேமரா பார்க்க முடியல, தள்ளி நில்லு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க. விக்ரம கிட்டத்தட்ட அது பாடி ஷேம் பண்ண மாதிரி தான். அவர் வந்து என்ன தள்ளி நில்லு அப்படிங்கிறது. அங்கே அத்தனை கேமரா இருக்குது. அவர் தான் வந்து சபரியும் விக்ரமும் அப்புறம் பேசுவாங்க. 60 கேமரா இருக்குது, அத்தனை ஆங்கிள் இருக்குது, இவங்க பேசாமல் ஏதாவது நான் இங்கே நிற்கிறதுனால தான் இவங்க தெரியவே தெரியாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சில்லித்தனமான விஷயங்கள். இதே தான் வந்து முதல்ல எடுத்தோடனே இவங்க கையை ஒழுங்காக கழுவாமல் போய் சாப்பிட்ற பொருள்லாம் தொடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் கனி என்ன சொல்லுவாங்கன்னா, கையை கழுவிட்டு தொடுமா, முதல்ல கையை கழுவுமான்னு 2-3 தடவை சொல்லுவாங்க. இந்த ஒரு ஹைஜீன் விஷயத்தை பற்றி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓசிடி இருக்குமோ, அவங்களுக்கு ஒரு நோயாக இருக்குமோ அது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்த பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறாங்கிறத, தேவையில்லாமல் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் அது ரூடாகவும் இருக்குங்கிறத கரெக்டாக யார் நோட் பண்ணுறான்னு பார்த்தா ஆதிரை நோட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க ஆதிரை. அவங்க அதை கரெக்டாக சொல்லவும் செய்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு ஒரு ஆள் போகணுன்னா அது வந்து நான் பார்வதி தான் சொல்லுவேன். திவாகர்கிட்டையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கலையரசன் கிட்டக்கையும் வந்து அப்படியே என்ன வந்து ரொம்ப நெருங்கி இருக்கிறது இருக்குன்னா அவங்க மூலமாக கண்டென்ட் தேருமான்னு பார்க்குறாங்க. அவங்க ஆட்கள்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்குறாங்க. இவங்க சப்போர்ட்டர்ஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்குறாங்க. அதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு தோணுது. சில விஷயங்களை வேணும்னே மூக்க நினச்சி ஒரு கண்டென்ட்டை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு தோணுதுன்னு ஆதிரை சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆதிரை கொஞ்சம் நிறைய இன்டெலெக்சுவலாக கரெக்டாக வந்து நோட் பண்ணுற மாதிரி தெரியுது. போக போக எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். விஜே பாரு கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதனால இந்த வீட்டில் இருக்கலாம். அதே மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு அவங்க பண்ணுறது பிடிக்கல ஆனால் கண்டென்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு ரெண்டுமே ஒத்து வரல, இப்படி ஒரு கண்டென்ட் எனக்கு வேணாம்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த சீசனில் இது வரைக்கும் யாரை பிடிச்சிருக்கு, ஒத்து வராத 3 பேர் யார், ஒத்து வர 3 பேர் யாருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டம்மியாக இருக்க 3 பேர், இவங்களால வந்து எதுக்கு இந்த சீசனில் இருக்காங்கன்னே தெரிலங்கிற மாதிரி இருக்க 3 பேரையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.